திரு ஜென்ராம், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். மது ஒழிப்பு மாநாடு, மது மற்றும் போதை ஒழிப்பு மற்றும் மகளிர் மாநாடு அப்படிங்கிற புள்ளியில் இன்றைக்கு விசிகா இந்த மாநாடை முன்னெடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு அதாவது 12 தீர்மானங்கள் வலியுறுத்தலோடையும் சிலது வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் சேர்த்து ஒரு தீர்மானங்களாக கொடுத்துருக்குறாங்க. தேசிய கொள்கையாக மதுவிலக்கை அறிவிக்கணும். அதாவது ஜிஎஸ்டி நிதி பகிர்வில் மாநிலத்துடைய பங்கு குறைஞ்சிருக்கு, மதுவை தான் காரணமாக இங்கே அதர் நிதிக்கான ஒரே வருவாயாக இருக்குது. அதை மாற்றணும்னா மத்திய அரசு 16வது நிதி கொள்கையிலேயே மாற்றம் கொண்டு வரணும். இப்படி பல்வேறு வலியுறுத்தல்கள் இருக்குது. மகளிர் சுய உதவி குழுக்களை விழிப்புணர்வுக்கு, மது விலக்குக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். பிரதானமான கொள்கைகள், தீர்மானங்களை முன்வைக்கிறாங்க. இது உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? ஒரு தனி மனிதர்களுடைய பழக்கமாக தொடங்கிய ஒரு விஷயம் இன்று மாபெரும் சமூக தீமையாக உருவெடுத்திருக்குது. அதனால் அந்த சமூக தீமையாக உருவாகி இருப்பதால், அதில் ரொம்ப எளிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதால் அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு, முழுமையாக ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. அது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ளே கூட நம்ம போக வேண்டியது இல்லை. ஆனால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எவ்வளவு தூரம் அரசுகளால் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது பெரிய டவுட்டாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த காலங்களில் சர்வதேச அளவுலேயும் சரி, இந்தியாவில் மதுவிலக்கு செயல்படுத்தக்கூடிய மாநிலங்கள்லேயும் சரி, இதனுடைய பிற விளைவுகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அமெரிக்காவில் 1920லேருந்து 1933 வரை கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் அந்த 18வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. ஆனால் நடந்தது சட்டவிரோத மது தயாரித்தல், அப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, விற்பனை செய்கிறதுன்னு கள்ளச்சந்தையை நிர்வகிப்பதற்கு ஒரு பெரிய மாஃபியா கும்பலுமாக சட்டவிரோத ஆர்கனைஸ்டு கிரைம் தான் அந்த பீரியடில் அதிகமாச்சுங்கிறது அவங்களுடைய வரலாற்று பூர்வமான அனுபவம். மக்களும் சட்டத்தை மதிக்காமல் வீடுகளிலேயே மதுக்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க போனாங்க. அந்த சட்டத்தை கடைப்பிடிக்கக்கூடிய மக்களாக அவங்க இல்லை. வழக்கமாக அமெரிக்காவில் எல்லாரும் சட்டங்களை ஒழுங்காக கடைப்பிடிப்பார்கள்னு பெரிய பெயர் உண்டு. ஆனால் இந்த விஷயத்தில் அமெரிக்கா முழுவதுமாக தோல்வி அடைந்தது. மக்கள் வீடுகளில் தயாரிக்க தொடங்கினார்கள்ங்கிறது ஒரு பாடம். அதுக்கப்புறம் அரசினுடைய வருவாயும் போய் பொருளாதார காரணிகள் பலவற்றிலும் அரசு கீழே இறங்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதனால் 13 ஆண்டு கால அனுபவங்களுக்கு பிறகு 1933 21வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மதுவிலக்கை அமெரிக்கா ரத்து செய்ததுங்கிறது வரலாற்று ரீதியாக நமக்கு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக ஒரு நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம். நார்வே, ஃபின்லாண்டு இந்த மாதிரியான நாடுகள்லேயும் ஐஸ்லாண்ட்லேயும் கூட மதுவிலக்கை அமல் செய்து பின்னால் திரும்ப பெற்றார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி. சோவியத் யூனியன் மாபெரும் வல்லரசாக திகழ்ந்த சோவியத் யூனியனும் மிகைல் கோர்பச்சேவ் பவருக்கு வந்ததுக்கு பிறகு, அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு 80களின் கடைசியில் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் மதுவுக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார், செயல்படுத்தி பார்த்தாரு. ஆனால் அங்கேயும் பொருளாதார ரீதியாக கடுமையான பின்னடைவுக்கும் இதே ஆர்கனைஸ்டு கிரைமு, கள்ளச்சந்தை, கள்ள தயாரிப்பு எல்லாமே நடக்கிறதையும் பார்த்ததுக்கு பிறகு அவர்களும் கைவிட்டார்கள்ங்கிறது சர்வதேச அளவில் உண்டான அனுபவம். இந்தியாவில் குஜராத், பீகார், நாகாலாந்து, மிசோரம், லட்சத்தீவுகள் அப்படின்னு அந்த அனுபவங்களை பார்த்தா பெரிய ஸ்டேட்டாக 2 ஸ்டேட்டு, பீகாரும் குஜராத்தும். குஜராத் காந்தி பிறந்த பகுதியாக இருக்கிறதுனால அது மகாராஷ்டிராவோடு சேர்ந்து இருக்கும்போதே மதுவிலக்கு அந்த பகுதிகளில் அமல் செய்யப்பட்டது. குஜராத் தனி மாநிலமாக வந்ததற்கு பிறகு அது தொடக்கத்திலிருந்தே அது நடைமுறையில் இருக்குது, மதுவிலக்கு நடைமுறையில் இருக்குது. ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ தெரியாது, பிற்காலத்தில் படிப்படியாக அது கோட்பாட்டு அளவுலேயும் பெயரளவுலேயும் தான் அங்கே நடைமுறையில் இருக்குது. ஏன்னா சுற்றுலா பயணிகளுக்கு, வெளிநாட்டவர்களுக்கு அப்படின்னு பல்வேறு விலக்குகள் இருக்குது. அதுபோக மருத்துவ பயன்பாட்டுக்காக யாரெல்லாம் பெர்மிட் கேட்குறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் பெர்மிட் கொடுக்குறாங்க. ஆக ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸ், எளிய மக்களுக்கு ஒரு விதியும் வசதி படைத்தவர்களுக்கு ஒரு விதியுமாக இருவேறு குஜராத்து தான் அங்கே இருக்கிறதை இந்த நடைமுறையில் இன்று வரைக்கும் பார்க்க முடியுது. பீகாரில் அது போக 2009 நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும்போது கூட 2009
மிகப்பெரிய ட்ராஜடி நடந்தது. கள்ளக்குறிச்சி மரக்காணம்னு இங்கே நாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே 150 பேருக்கு மேலே அந்த ட்ராஜடியில் பலியானார்கள். ஸோ அங்கே கள்ளச்சந்தையும் கள்ள தயாரிப்புகளும் கள்ள விநியோகமும் பிற மாநிலங்களிலிருந்து கடத்தி வருவதும் ஒரு ஒழுங்கற்ற சந்தையாக அது இருக்கிறதுனால, கட்டுப்பாடு இல்லாத ஒரு சந்தையாக இருக்கிறதுனால, அரசின் நேரடி பார்வை அதுக்குள்ளே இல்லாத காரணத்தினால கலப்படங்கள் மனிதர்களுடைய விருப்பம் போல அறியாமை காரணமாகவும் பேராசை காரணமாகவும் கலப்படங்கள் அதிகமாகுது. அதில் சில சமயங்களில் கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாறி மக்களுடைய உயிரை குடிக்குதுங்கிறதையும் அனுபவங்களில் பார்க்குறோம். இது எல்லாமே வரைமுறையற்ற மது விற்பனைக்கான நியாயங்கள்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மது விற்பனையும் மது தயாரிப்பும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் முழுமையான மதுவிலக்கு அப்படின்னு சொல்கிறதும் அதற்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 47 மேற்கோள் காட்டுறதும் இதில் பொருந்தாது, நியாயமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 42, 43 கூட இருக்குது. மக்களை கண்ணியமாக நடத்தணும், அவர்கள் கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு குறைந்தபட்ச கூலி கொடுக்கணும், ஊதியம் கொடுக்கணும், அவர்கள் நியாயமான பணிச்சூழலை எல்லா மக்களுக்கும் எல்லா இடங்களிலையும் உறுதி செய்யணும் அப்படின்னு மிக அவசியமாக செயல்படுத்த வேண்டிய பல்வேறு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அதை பற்றி பல அரசியல் கட்சிகள், எளிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் கூட அதை பற்றி அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் 47 பற்றி பேசுகிறார்கள். வேறு சிலர் யூனிஃபார்ம் சிவில் கோடு அந்த பகுதியில் இருக்கிறத கோட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் யாருமே 42, 43ன்னு சாதாரண மக்களுக்கான கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதற்கான அரசமைப்பு சட்ட பிரிவுகளை பற்றி பேசுவது இல்லை அப்படிங்கிறது இந்தியாவினுடைய கெடு வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லையை தாண்டி தமிழ்நாடு ஒரு தேர்தலுடைய ஆயுதமாக அதை பார்த்திருக்கு. 2016ல் திமுக பூரண மதுவிலக்கு அப்படின்னு அறிவிக்கும் பொழுது அதிமுக படிப்படியாக மதுவிலக்கு அப்படின்னு 2 பேருமே ஒரே மதுவிலக்கு. அப்ப சசி பெருமாளுடைய மரணம், நிறைய அதாவது சட்ட பஞ்சாயத்து இயக்கம், மற்ற இயக்கங்கள், நிறைய என்ஜிஓக்கள்லாம் சேர்ந்து அப்போ ஒரு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. மதிமுக அதுல முக்கிய களமாற்றுச்சு. இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே அதில் முக்கிய பங்காற்றினாங்க. இருந்தும் அந்த தேர்தலில் அது அவ்வளவு பிரதானமா தமிழ்நாட்டில் ஒரு மக்களுடைய மனதை மாற்றக்கூடிய சக்தியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்க? இல்லை, அது மக்களுடைய மனசை மாற்றக்கூடிய சக்தியாக இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது அந்த பிரச்சனை எப்படி வருதுன்னா, அதை பல்வேறு காரணிகள் அதுக்குள்ளே இருக்குது. பொருளாதார காரணிகள் ஒரு முக்கியமான பங்காற்றுது. அரசு தரப்பிலிருந்து அல்லது நிர்வாக தரப்பிலிருந்து பார்க்கும்போது பண்பாட்டு ரீதியாக மக்களுடைய நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கணும். முன்னால் ஒரு உடல் நலத்திற்கு கேடான பழக்கம் என்பதை தாண்டி கிட்டத்தட்ட ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனையாக கடந்த காலங்களில் ஒரு நிலவுடைமை பண்பாடை முழுமையாக இந்தியா உயர்த்தி பிடிக்கிற காலங்களில் அது ஒழுக்க பண்பாடாக பார்க்கப்பட்டது, ஒழுக்கம் சார்ந்த விஷயமாக பார்க்கப்பட்டது. ஆனால் பின்னால் இந்தியாவின் உற்பத்தி முறையில் ஏற்பட்ட மாற்றங்களை தொடர்ந்து ஒரு மேற்குலக அல்லது பெருநிறுவன பண்பாடுகள் படிப்படியாக இங்கு வர இன்று மது பழக்கம் கிட்டத்தட்ட சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பழக்கமாக வந்துடுச்சு. போதைப் பொருட்கள் பயன்பாடு தான் அச்சுறுத்தக்கூடிய பயன்பாடு மாதிரியும், இது இயல்பான ஒன்று மாதிரியும், குடும்பங்களில் நடக்கக்கூடிய சராசரியான விழாக்களில் கூட புனிதமாக கருதி முதல்ல வாங்கக்கூடிய பொருள்னு பட்டியலில் போடுறத ஒரு பொருளை முதல்ல எழுதுனாங்கன்னா, இரண்டாவது அந்த விழாவின் தேவையாக எத்தனை பாட்டில் வாங்கணுங்கிறதையும் குறித்து வாங்குவதை ஒரு பண்பாடாக சமூகம் பார்க்குது. இந்த பண்பாட்டு மாற்றத்திற்கு அரசையோ அல்லது சாதாரண மக்களையோ குறை சொல்வது அப்படிங்கிறது முழுமையாக நம் சமூகத்தில் என்ன மாற்றம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத புரியாத நிலையிலிருந்து பேசக்கூடியவர்கள் பேசலாம். இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த மரணங்கள் எல்லாருக்கும் உளவியல் ரீதியாக ஒரு பாதிப்பை உண்டாக்கியது, அது உண்மைதான். எல்லாருமே அதுக்காக கவலைப்படுகிறார்கள், உண்மைதான். அது மதுவால மட்டும் அப்படின்னு பார்க்கிறதும், அந்த அரசு விற்கின்ற மதுவை வாங்கக்கூட வசதி இல்லாதவர்கள் தான் அந்த கள்ளச்சந்தையையும் கள்ள விற்பனையையும், அந்த கள்ள விற்பனையில் விஷமாக வரக்கூடிய சாராயத்தையும் அறியாமல்
அருந்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறதும், அங்க பொருளாதார ரீதியான அல்லது சமூக ரீதியான வேறு பல கூறுகள் அந்த பிரச்சனைக்குள்ள அடங்கி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கணும். அதை அடிப்படையாக கொண்டு தீர்வுகளை யோசிக்கணுமே தவிர, எமோஷனலா ஒரு விஷயத்துல மக்கள் வெளிப்படலாம், ஆனா மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அரசியல் தலைமைகளும் அதே பாதையை அப்படியே பின்பற்றி போவதுங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமும் யோசனையும் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற உணர்வை தான் எனக்கு கொடுக்குது. அதாவது ஒட்டுமொத்தமா தேசிய அளவுல இதை ஒரு கொள்கையா அறிவிக்கிறதுங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க சொன்னீங்க இல்லையா, வீடுகள்ல தனிநபர் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் அல்லது இன்னைக்கு இது வந்து பொதுமை முன்னாடி வந்து இதை வந்து பார்த்த தருணம் ஒரு 70-80களில் குடிப்பழக்கத்தை பார்த்ததும் இன்னைக்கு பார்க்கிற காலகட்டமுமே வேறு வேறா மாறி இருக்கு. இன்னைக்கு அதை விட பெரிய பிரச்சனையா போதைப் பொருட்களுடைய இதை ஒழிக்கிறதுங்கிறது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அவங்க அதையும் தான் சேர்த்து அட்ரஸ் பண்றாங்க. அதாவது விசிகாவுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமா பேசும்போது அதில் அவர் வந்து நாடாளுமன்றத்துடைய டேட்டா, நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட டேட்டா எவ்வளவு பொருட்கள் அப்படின்னு ஒரு டேட்டாவை அவர் அங்கே சப்மிட் பண்ணாரு தீர்மானங்கள் வாசிக்கும் போது. இப்படி டேட்டாக்கள் இருக்கு, இதை மாநிலமா செய்யறதா, தேசிய அளவுல இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கணுமா, ஒழிக்கிறதற்கான முயற்சிகளை எடுக்கணுமா அப்படிங்கிற இடத்துல இருந்து என்ன பார்க்குறீங்க நீங்க? இல்லை, ஒரே நாடு ஒரே மது கொள்கை அப்படின்னு கொண்டு வருவதெல்லாம் கொண்டு வரக்கூடாத கொண்டு வரக்கூடாத ஒரு விஷயமாக இருக்கு. கூட்டாட்சி கோட்பாடுகளுக்கும் எதிரானதாக இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான பண்பாடு இருக்கு. அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஒரே நாடு ஒரே கொள்கை அப்படின்னு சொல்வது வந்து இந்த பிரச்சனையில தீர்வு காண வேண்டும் என்ற அவசரத்துல தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து போகின்ற ஒரு போக்காகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா லட்சத்தீவுல இப்போ நடைமுறையில மதுவிலக்கு இருக்கு, கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் இங்க மதுவிலக்கு கோருகிற பெரிய கட்சிகள் கூட லட்சத்தீவுல மாற்றத்தை கொண்டு வந்து அங்க சுற்றுலா பயணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனால அங்கு வந்து அதனுடைய விற்பனையை கொண்டு வரணும் அப்படின்னு எடுத்த முயற்சிகளையும் அதற்கு மக்களிடமிருந்து வந்த எதிர்ப்பையும் நம்ம பார்த்தோம். ஆக இரட்டை நிலைப்பாடுங்கிறது பல அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கு. இன்றைக்கு வந்து அந்த 4 குஜராத், பீகார், வடகிழக்கு மாநிலங்கள்ல 2 தவிர மீதி எல்லா மாநிலங்கள்லயும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகள் கூட அவர்கள் ஆளும் பிற மாநிலங்களில் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறது இல்லை. அங்கு அவர்கள் அந்த மாநிலங்களில் இதை செயல்படுத்துவதும் இல்லை. அதனால அவங்க ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும் போதும் ஒரே கொள்கைங்கிற திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியிலையும் இல்லை. அவர்களே அந்த முதன்மையான 2 கட்சிகளே ஒரே நாடு ஒரே கொள்கைன்னு சொல்லக்கூடியவங்களே பேசாம இருக்கும்போது, மாநிலத்துக்கு மாநிலம் பண்பாடு வேறவாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இந்த இதை வந்து ஒரே நாடு ஒரே கொள்கை வேணும்னு சொல்றது வந்து தவறான வழிகளை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்களோ என்ற ஐயப்பாட்டை தான் கொடுக்குது. பேசலாம்.